மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாः ஞானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினா யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். இதில் 4வது ஸ்லோகம் படிக்கணும். அர்ஜுன உவாச அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதக கதமேதத் விஜானீயாம் த்வமாதௌ ப்ரோக்தவானிதி. அர்ஜுன உவாச அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதக கதமேதத் விஜானீயாம் த்வமாதௌ ப்ரோக்தவானிதி. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். போன கிளாஸில் கொஞ்சம் பார்த்துருக்கோம், 3 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாருன்னா, 3 அத்தியாயத்தில் சொன்னப்பட்ட கர்மயோகம் ஞான யோகத்தின் மகிமையை புகழ்கிறார். 2வது அவதார தத்துவம் வருகிறது. 3வது இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு ஞான கர்ம சந்நியாசம், அறிவினால் செயலை துரத்தல். அதை பற்றிய விளக்கம், இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பை பற்றிய விளக்கம் ஃபுல்லாக வருது. பிறகு இந்த ஞானத்தை அடைவதற்கான சாதனங்கள் நிறைய சொல்கிறார். பிறகு ஞான பலன் சொல்கிறார். இப்படி 5 கருத்துக்கள் வருது. இதுவரை கூறப்பட்ட கருத்துக்களின் மகிமை, அவதார தத்துவம், ஞான கர்ம சந்நியாச யோகம், ஞானத்தை அடைய சாதனங்கள், ஞான பலன். செயல், அதாவது அறிவினால் செயலை துரத்தல் இந்த அத்தியாயத்தினுடைய பெயர். முதல் ஸ்லோகத்தில் எப்படி ஆரம்பித்தார்னு சொன்னால், பகவான் இந்த அத்தியாயத்தை சொல்லும்போது இது அழிவில்லாத யோகம் சொன்னார். இதுவரைக்கும் சொன்ன கர்மயோகம் ஞான யோகம் அழிவில்லாத யோகம் அப்படின்னார். அழிவில்லாததுன்னா எப்படின்னு சொன்னால், அழிவில்லாத வேதத்திலிருந்து வந்தது. இது எல்லா காலத்திலையுமே எப்பயுமே அழிஞ்சது கிடையாது. இந்த தத்துவம் கொஞ்சம் ஒரு மங்கி இருக்குமே ஒழிய இது சனாதன காலம். இந்த உலகம் எப்போ தோன்றுச்சோ அப்போ இருந்து இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட தத்துவத்தை, இது அழிவில்லாத தத்துவம் ஏன் சொல்கிறோம்னா, உலகம் படைக்கப்படும் பொழுதே பகவானால் கொடுக்கப்பட்டுருச்சு. உலகம் எப்போ படைச்சதோ அப்பயே இந்த வேதத்தையும் சேர்த்து கொடுத்துட்டார். அவர் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாதுன்னு கொடுத்துட்டார். அந்த தத்துவத்தை என்ன சொல்கிறார் இவர் பகவான் சொல்கிறாரு, இது வரைக்கும் நான் 3 அத்தியாயம் வரைக்கும் சொன்ன கருத்துக்களை எல்லாம் நான் இப்போ சொல்லலை. இது அழியாத தத்துவமாக இருந்தது. இதை நான் ஆரம்பத்தில் சூரிய தேவருக்கு சொன்னேன் அப்படிங்கிறார். சூரியனுக்கு சொன்னேன். அந்த சூரியனானவர் அவருடைய புத்திரனான மனுவுக்கு சொன்னார். மனுவானவர் அவருடைய புத்திரனான இஸ்வாகுவுக்கு சொன்னார் அப்படிங்கிறார். ஒருத்தர் பரம்பரையாக வருதுங்கிறார். இஸ்வாகு தான் சத்திரிய வம்சத்துடைய முதல் அரசர்னு சொல்லுவாங்க. இது சத்திரிய வம்சத்தில் இந்த தர்மம் காக்கப்பட்டு வந்திருக்கு. ஏன் சத்திரியர்களுக்கு சொன்னாருங்கிறதுக்கு நம்ம நிறைய போன கிளாஸில் பார்த்தோம். அவங்களால தான் இந்த தர்மத்தை காப்பாற்ற முடியும், அவங்களால தான் பரப்பவும் முடியும். அதுக்காக அதை சொன்னேன் அப்படிங்கிறார். சத்திரியர் நல்லா இருந்தால் தான், நாட்டை ஆள்றவர் நல்லா இருந்தால் தான் நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க. அதனால் இந்த தர்மம் முக்கியமாக அவர்களுக்கு உபதேசிக்கப்பட்டது. தத்துவ விஷயம் உபதேசிக்கப்பட்டது. எது தர்மம் எது அதர்மம் என்பதும் உபதேசிக்கப்பட்டது. இப்படி பரம்பரையாக சொல்லிட்டு வந்தேன்னு சொல்கிறார்.
இப்படி தொடர்ந்து உபதேசிக்கப்பட்டன்னு முதல் கிளாஸில் சொன்னார். ரெண்டாவது அதனுடைய மகிமையை திருப்பி சொல்கிறாரு. இது பரம்பரையாக வந்து கொண்டிருக்கின்ற யோகம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா பரம்பரையாக காப்பாற்றினா ஈஸியாக காப்பாற்றிட்டு வரலாம், ஒவ்வொரு பரம்பரையாக வர்றது. இப்படி இந்த கர்மயோகம் ஞான யோகம்ங்கிறது பரம்பரையாக காப்பாற்றப்பட்டு வந்தது. இந்த யோகத்தை அறிந்திருந்தவர்கள் யாருன்னு சொன்னால் ராஜ ரிஷிகள்னு சொன்னார். ராஜாவாகவும் ரிஷிகளாகவும் இருந்தவர்கள். ராஜான்னு என்ன, அவருக்கு எல்லா சக்தியும் இருக்குது, எல்லா செல்வமும் நிறைந்த ஒரு வளமான ராஜ்யத்துக்கு அரசராகவும் இருக்கார். ரிஷி மாதிரியும் வாழ்ந்தாங்க. ஜனகர்லாம் அப்படித்தான் இருந்தார். அவங்களுக்கு இந்த தர்மமெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சான். தர்மம் எப்படி எல்லா தர்மமும் தெரிஞ்சிருந்திருக்கு. அவர்கள் அறிந்திருந்தார்கள் அப்படிங்கிறார். சூக்ஷ்மமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி சத்திரிய வம்சத்திற்கு இருந்திருக்கு. தர்மமாக வாழ்ந்த சத்திரிய வம்சம் அந்த ராட்டை ஆண்டவர்களுக்கு இருந்திருக்கு. பீஷ்மர்லாம் நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அவங்கள உபதேசிச்சான்னு சொல்கிறோம். அது என்னாச்சா, எப்பயுமே எந்த ஒரு விஷயமே காலப்போக்கில் மங்க ஆரம்பிச்சிடும். அது சொல்கிறார், காலேன இக மகதா, அதாவது ரொம்ப காலம் ஆயிடுச்சுன்னா அது மங்கிரும், கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்கிறார். ஒரு பில்டிங் கட்டினா கூட நாளாச்சுன்னா என்ன ஆகுது, அப்படியே மங்கி போகுது. புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? புதுப்பிக்கிறோம். அதனால தான் 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் கூட பண்ணுறோம் கோயிலுக்கு. ஏன்னா அதெல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். அது மாதிரி இந்த தத்துவ விஷயங்களும் காலப்போக்கில் வெகு காலமாக இருந்ததால் அது மங்கி விட்டது, குறைந்து விட்டது, நஷ்டத்தை அடைந்து விட்டதுன்னு சொல்கிறார். அழிந்து விட்டதுன்னு சொல்லவே இல்லை அவர். ஏன்னா ராஜ ரிஷிகள்கிட்டருந்து போயிடுச்சு. ஆனால் மலைகளில் குகைகளில் வாழ் தபசிகள்கிட்டலாம் இருந்துச்சு. அவங்ககிட்டருந்து என்ன, அவங்களால பெருசாக பரப்ப முடியாது. அதை நிறைய கடைப்பிடிக்கிறது தான் அவங்களால கடைப்பிடிப்பாங்க. அவங்க ராஜாவுக்கு சொன்னால் அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும், அவரும் கடைப்பிடிப்பார். நாளடைவில் நஷ்டத்தை அடைந்து விட்டது, சமுதாயத்திலிருந்து சென்று விட்டது அப்படிங்கிற கருத்து சொன்னார். காலப்போக்கில் நஷ்டம் அடைந்து விட்டது. இது பரம்பரையாக வந்தது. இது அறிந்திருந்தவர்கள் ராச ரிஷிகள். காலப்போக்கில் நஷ்டத்தை அடைந்து விட்டது. 2வது சுலோகம். 3வது சுலோகத்தில் என்ன சொன்னார்னா, அதே இந்த யோகமானது சக ஏவ அயம் யோக, என்னால் இப்பொழுது உனக்கு உபதேசிக்கப்படுகிறது. மயா தே அத்ய புரோக்தக அப்படிங்கிறார். அதாவது இது இப்போ அதே யோகம் இப்பொழுது என்னால் உனக்கு உபதேசிக்கப்படுகிறது. புராதனகங்கிறார். தொன்று தொட்டு வந்து கொண்டிருந்த இந்த யோகமானது இப்பொழுது என்னால் உனக்கு உபதேசிக்கப்பட்டது. ஏன் அர்ஜுனனுக்கு சொன்னார்? பல கருத்துக்கள்லாம் பார்த்தோம். அர்ஜுனன் கேட்டான், சொன்னார். எல்லாரும் கேட்டால் சொல்லிடுவாரான்னு எல்லாரும் கேட்டால் சொல்ல மாட்டார். தகுதியோடு கேட்டான். சரணாகதி அடைஞ்சு அந்த தத்துவத்தில் சரணடைஞ்சு அவன் சொன்னதை கேட்டதுனால அவர் இதை சொன்னார். துரியோதனன் கேட்டால் சொல்லியிருப்பார்னா தகுதியோடு கேட்டால் சொல்லியிருப்பார். இவன் சரணாகதி அடைஞ்சு வைராக்கியத்தோடு கேட்டான். அதனால் பகவான் என்ன பண்ணார், இதை அவனுக்கு சொன்னார். அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், பக்தக அசிமி மே, நீ என்னுடைய பக்தனாக இருப்பதால் உனக்கு சொன்னேன். இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, மே ஷகா, என்னுடைய நண்பனாகவும் இருப்பதால் உனக்கு சொன்னேன். என் பக்தனாக இருக்க, என் நண்பனாக இருக்கிறை. ச இதி ரகசியம் ஹி ஏதத் உத்தமம். இங்கே அந்த யோகத்தை புகழ்கிறார். இது ரகசியமானன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். முதல்ல பரம்பரையாக வந்தது, இது தொன்று தொட்டு வருவது, மேலானது, உயர்ந்ததெல்லாம் சொல்லியிருக்கார். இங்கேயும் சொல்கிறார், இது உத்தமம், இருக்கிறதுலையே பெரிய தத்துவம் எதுனா இதுதான் அப்படிங்கிறார். பெரிய அறிவு எதுனா இந்த அறிவு தான்ங்கிறார். அது மட்டும் இல்லை, ரகசியமான அறிவுன்னு சொன்னார். ரகசியங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்குது. பெட்டியில் பூட்டி வச்சுருக்க ரகசியம் இல்லை. புக்கில் எல்லாத்துலேயும் இருக்குது, ஆனால் புரியுதா? புரிகிறதில்ல. எல்லாத்தையும் இருந்து கூட ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நோட்டை கொடுக்குறோம், அவருக்கு அந்த பாஷையே தெரியாது. அப்போ அவரை பொறுத்தவரை ரகசியம்தான். அது மாதிரி தத்துவத்தை எழுதி வச்சுருந்தாலும் கூட எல்லாம் வேதத்தில் இருக்குது, எல்லாம் இருக்குது. மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்கிறோம், துன்பத்தை நீக்கும்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். எல்லாம் துன்பத்தை நீக்கத்தை முயற்சி பண்ணுறோம். ஏன் படித்து துன்பத்தை நீக்கிட்டு போயிடலாம்ல? புரியாது. ஏன்னா ரகசியமாக இருக்குது. அது ஒருத்தர் மூலமாக பக்குவத்தோடு கேட்டு, அது ஒருத்தர் மூலமாக உபதேசம் கேட்டாத்தான் புரியும். அது வரைக்கும் அது ரகசியமாக இருக்கிறது. இது அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னுடைய பக்தனாக இருப்பதாலும்
என்னுடைய நண்பனாக இருப்பதாலும் உனக்கு சொன்னேன்கிறார். இவன் நான் எப்படி பக்தனாக இருக்கேன் அடுத்த ஸ்லோகத்திலே சொல்ல போகிறான். ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் நீங்கள் தான் கதின்னு சரணாகதி அடைஞ்சிட்டான். அதனால் என்ன சொல்கிறாரு, இப்படிப்பட்ட பண்போடு பக்தியோடு இருக்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். இந்த பக்தி இல்லாட்டி உனக்கு சொல்ல மாட்டேன். குருவிட்ட போய் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன், என்ன எப்படி சொல்லுவார்? பணிந்தும் கேட்டும், இதிலே வரப்போகுது, இந்த அத்தியாயத்தில் வரப்போகுது. பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த இந்த அத்தியாயத்தில் வருது. பெருவாயாகன்றது இவன் பணிஞ்சு கேட்குறான், சரணாகதி அடைஞ்சு கேட்குறான். இதை நீங்கள் உங்களை தவிர இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி கேட்டான். அப்படி பக்தனாக இருப்பதால் உனக்கு சொன்னேன், இன்னொன்று எனக்கு நண்பனாக இருப்பதாலும் சொல்கிறேன்கிறார். இதில் ஒரு கருத்து கூட இருக்குது. நம்ம பாருங்கள், ரொம்ப க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான்னு வச்சுக்கோங்க, கணவன்கிட்ட சொல்ல மாட்டோம், மனைவிட்ட சொல்ல மாட்டோம், ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லுவோமா இல்லையா? ஒரு பெரிய ரகசியமான விஷயத்தை ரொம்ப உயிருக்கு உயிரான நண்பனாக இருந்தால் அவனுக்கு மட்டும் சொல்லுவோம். மனைவி, தாய், தந்தை, கணவன் யார்கிட்டையும் சொல்கிறது தயக்கப்படுவோம், கூச்சப்படுவோம், சங்கடப்படுவோம். சில விஷயங்கள் சொல்கிறது நண்பனாக இருந்தால் சொல்லுவோம். அதனால் இவர் என்ன சொல்கிறார், இது ரகசியமானது, உத்தமமானது, மேலானது. நீ என்னுடைய பக்தனாகவும் இருக்க, நண்பனாகவும் இருக்க, அதனால் உனக்கு நான் இதை சொல்லுகின்றேன் அப்படிங்கிறார். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவான், வேறு யார்கிட்டையும் சொல்ல மாட்டான். சில பேர் கூட ஒரு பையனுடைய மனசில் இப்போ என்ன விஷயம் இருக்குது, எப்படி இருக்கான், பொண்ணுடைய மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நேராக கேட்டு தெரிஞ்சுக்கிற முடியாது. அவங்க ஃப்ரெண்டை கேட்டால் தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த ரகசியம் பூரா அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அதே அடிப்படையில் இவர் என்ன, இவ்வளோ உயர்ந்த விஷயம், பக்தியோடு இருக்கான், ரொம்ப பணிவாக இருக்கான், நண்பனாக இருக்கான், அதனால் உனக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இங்கே இது தொன்று தொட்டு வருவது, மேலானது, ரகசியமானது, நீ என்னுடைய பக்தனாக இருப்பதால், தோழனாக இருப்பதால் சொன்னேன்னு சொல்லிட்டார். உடனே அர்ஜுனனுக்கு சந்தேகம் வருது. அதே இப்போ 4வது ஸ்லோகம் பார்க்க வேண்டியது. இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், அர்ஜுனன் கேட்டார், அர்ஜுன உவாச்ச. அதாவது கிருஷ்ணர் யாருன்னு சொன்னால் இவருடைய காலத்தில் தோன்றி வளர்ந்தவர். யாருடைய காலத்தில்? அர்ஜுனன் காலத்தில். 2 நண்பன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் முன்னப்பண்ண வயசு இருக்கும். அது மட்டும் இல்லை, அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய சகோதரியே திருமணம் முடிச்சிருக்கான். மைத்துனனும் கூட. மைத்துனன், நண்பன், ரொம்ப நெருங்கிய உறவுக்காரர். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நீ இப்போத்தானே பிறந்திருக்க, என்னுடைய காலத்தில் தானே தோன்றி இருக்க. அவருக்கு டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் உண்டு, கொண்டாடுறோமா இல்லையா? கோகுலாஷ்டமி பண்ணுறோம்ல. பிறந்த நட்சத்திரம் என்னது? அவருடைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரமா? எல்லாம் கோகுலாஷ்டமி இதெல்லாம் நமக்கு கொண்டாடுறோம். அவருடைய பிறந்த நட்சத்திரத்தை கொண்டாடுறோம். அப்போ அவருக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கா இல்லையா? இருக்குது. மகாபாரதத்திலே இருக்குது, எந்த வருஷம் பிறந்தாருன்னு இருக்குது, எப்போ அவர் மரணம் அடைஞ்சாருன்னு இருக்குது அவருடைய உடம்பு. சாதாரணமாக நீங்கள் எல்லாரையும் போல அப்போயெல்லாம் 100-125 வருஷம். கிருஷ்ணன் மரணம் அடையும் போது 125 வயசு. 100 வயசுக்கு குறையாமல் எல்லாருமே இருந்திருப்பாங்க. மகாபாரத காலத்தில் தர்மர் எல்லாருமே 100 வயசுக்கு மேலே இருந்திருக்காங்க. கிருஷ்ணர் கடைசியில் அவர் மரணம் அடையும் போது 125 வயசுன்னு சொல்கிறாங்க கதையில். இப்போ 80, 60, 70 நார்மல் ஆகிப்போச்சு. இப்போ 100 வயசுங்க இல்லை, சராசரி 100 வயசுங்கிறது ரொம்ப அபூர்வம். அன்றைக்கி 125 வயசு சாதாரணமாக இருந்திருக்காங்க. அப்படி அவருக்கு டேட் ஆஃப் பர்த்து உண்டு, டேட் ஆஃப் டெத்து உண்டு. இதெல்லாம் சமமாக எல்லாமே இருந்திருக்கு. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ இப்போ பிறந்திருக்க, சூரியன் எப்போ தோன்றியது? இந்த பிரபஞ்சம் படைக்கப்படும் பொழுதே தோன்றியது. சூரியனுக்கு நீ துவக்கத்தில் சொன்னீர் என்பதை அவருடைய சூரியன் பிறப்ப சொல்கிறார். அபரம் பவதக ஜன்ம, அதாவது உங்களுடைய பிறப்பு பின்பு வந்தது. பவதக ஜென்மன்னா உங்களுடைய பிறப்பு, அபரம் பின்பு வந்தது. இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. ஆனால் அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய பிறப்பில் எப்போ வந்திருக்கு? பரம் ஜென்ம விவஸ்வதக. விவஸ்வதக யார்? சூரியனுடைய பிறப்பு முன்பு வந்தது. சூரியன் எப்போ தோன்றுச்சு? சிருஷ்டி ஆரம்பிக்கும் போதே சூரியன். இந்த சூரியனை சூரியனுக்குன்னு ஒரு அதிஷ்டான தேவதை இருக்குது, சூரிய தேவன். அவர் முன்பு பிறந்தவர், முன்பு தோன்றியது. சூரியனுடைய பிறப்பு முந்தியது, உங்களுடைய பிறப்பும் என்னுடைய பிறப்பும் பிந்தியது. ஆதியில் தோன்றியவர் சூரியன். அப்படி இருக்கும் பொழுது கதம் ஏதத் விஜானியாம், கதம் எப்படி,
உங்களுடைய வாக்கியத்தை விசானியம்னா புரிந்து கொள்வது. அதாவது இங்கே என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா, அழகான வார்த்தை சொல்கிறான். கதம் எப்படி, ஏதத் இந்த வாக்கியத்தை, விஜானியாம் முன்பு சொன்னீர்கள் என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வதுன்னு கேட்குறான். நம்ம என்ன சொல்லுவோம், என்ன உள்ட்டா விடுறியா, நீ இப்போத்தான் பிறந்திருக்க, அப்போ போய் சொன்னேன்னு சொன்னால் பொய் இல்லையான்னு சொல்லுவோம். சொல்லுவோமா இல்லையா? இங்கே பக்தியை காட்டுறான், அவர் மேலே உள்ள சிரத்தையை காட்டுறான். எனக்கு புரியலை. ஏன்னா இவர் அவதாரம் நான் நினைக்கல, ஏதோ பெரிய ஒரு சக்தி உள்ளவர், ஒரு பெரிய ஆற்றல் உள்ளவர் நினச்சிருக்கான். இவனுக்கு இவருக்கு விஷ்ணுவே இந்த அவதாரம் எடுத்து வந்திருக்காருங்கிற அளவுக்கு தெரியலை. அவர் மேலே பக்தி இருக்குது, சிரத்தை இருக்குது, நம்பிக்கை இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் என்ன கேட்குறான்னு சொன்னால், நீ எப்படி இந்த வாக்கியத்தை நான் புரிஞ்சு கொள்வது? ஏன்னா அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, துவம் ஆதோ புரோக்தவான் இது, நீங்கள் முதலில் இதை சூரியனுக்கு உபதேசித்தீர்கள் என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வது? இந்த கேள்வியிலே ஒரு பணிவு இருக்குது. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை, நீங்கள் சொல்கிற தப்பு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லலை. நீங்கள் சொல்கிற தப்பு இருக்காது, உண்மைதான் இருக்கும், ஆனால் எனக்கு தான் புரியலை. ஏன்னா நீங்கள் இப்போ பிறந்திருக்கிறீங்க, சூரியன் முன்னாடி தோன்றியவர், எப்படி முரண்பாடாக பேசுகிறீங்கன்னு சொல்லலை, முரண்படுவது போலன்னு கூட சொல்ல, நான் எனக்கு புரியலை, நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறான். அப்படி தான் பணிவோடு கேட்கின்றான். நீங்கள் சொல்வதில் உண்மையாகத்தான் இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை, ஆனால் எனக்கு இது புரியவில்லை. ஏன்னா சூரியன் முன்னாடி தோன்றியவர், நீங்கள் எப்படி தோன்றியிருக்கீங்க, அப்போ எப்படி சொன்னீங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறான். இதுதான் பக்தியின் லட்சணம். நீ என்னுடைய பக்தனாகவும் இருக்கிறான்னு சொன்னார் பார்த்தீங்களா, இங்கே அவனுடைய பக்தியை வெளிப்படுறான். கிருஷ்ணரின் சரீரம் அவதாரமாக வந்துள்ளது என்று அவன் நினைக்கவில்லை, விஷ்ணுவின் சொரூபம் என்பதை அறியவில்லை. இந்த இப்போ பார்த்தோம்ல காலையில், அறிந்தும் அறியாமலும் மாதிரி ஏதோ பெரிய சக்தி அறிஞ்சிருக்கான், ஆனால் அவரே விஷ்ணுவாக வந்திருக்கிறாருங்கிறது அவனுக்கு புரியவில்லை. நிறையா பேருக்கு மகாபாரதத்திலே பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அவதாரங்கிறது சில பேருக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரிகிறதில்ல. பொதுவாக அறியாமையில் இருக்கிறவங்கெல்லாம் அதை தெரிகிறதில்ல. இதில் இன்னொரு பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா, அர்ஜுனன் கேட்டதுக்கு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு அவனுக்கு ஒரு அவதாரமாக தான் இருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் உலகத்தில் எல்லாருக்கும் தெரியலை. நம்ம கேட்கும்போது அவர் சொல்லுவார், எல்லோரும் தெரிஞ்சுக்கிறட்டும். இந்த இதே பாருங்கள், இவர் இந்த அவதாரத்தின் நோக்கமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். இந்த பகவத்கீதை மகாபாரதம் தோன்றி 5000 வருஷம், இந்த பகவத்கீதை 5000 வருஷம்தான் இருக்குது. வேதம் அது எப்போ ஆரம்ப காலத்திலேருந்து இருக்குது, அந்த வேதத்தில் உள்ள கருத்தை இவர் சொல்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் வேத கருத்துக்கள் மங்கி இருக்குது. இப்போ வேதம் படிக்கிறோமா, நம்ம அதிகமாக படிக்கிறதில்ல, கீதை எல்லோரும் படிக்கிறாங்க. அப்போ இந்த கீதை எல்லோரும் படிக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை புதுப்பிச்சு இப்போ சொன்னேன் அப்படிங்கிறார். அதுலேயும் கூட பார்த்து புதுப்பிச்சு நான் அந்த கீதையினுடைய சாரம் தான் பகவத்கீதைன்னு வேதத்தினுடைய சாரம் தான் கீதைன்னு சொல்கிறோம். அப்போ இந்த மக்கள் எல்லாருமே கூட இவர் என்ன, நமக்கு இவனுக்கு கொஞ்சம் அறிஞ்சும் அறியாமல் சந்தேகத்தோடு இருக்கலாம். இதை சொல்லும்போது எல்லாருமே இவருடைய உண்மை ஸ்வரூபத்தை புரிந்து கொள்வாருங்கிறதுக்காக இவன் கேட்டிருக்கலாம்னு ஒரு சில பேர் விளக்கல் யூகம் செஞ்சுருப்பான். இவ்வளோ பெரிய ஆற்றல்லாம் அவர் காமிச்சிருக்காரு, இன்னும் விஸ்வரூபத்தை காமிக்க போகிறார். அப்போ தான் வாயை பிளந்து பார்ப்பான். 11வது அத்தியாயத்தில் அத்தனை இவர்கிட்ட காமிக்க போகிறார். எதை, உலகத்தினுடைய தோற்றம், சிருஷ்டி, பீஷ்மர், கர்ணனெல்லாம் உள்ள பல்லிடுக்கில் செத்து கிடைக்கிறத காமிக்க போகிறார். ஏற்கனவே சாக போகிறத காமிக்க போகிறார் அவர். அப்போ தான் இவருடைய மகிமையெல்லாம் அவனுக்கு புரியும். அப்படியே ஆச்சரியத்தோட பயந்து வர போயிடுவான் அந்த உருவத்தை பார்த்த உடனே. அது பின்னாடி காமிக்க போகிறார். இப்போயே அவனுக்கு என்னாச்சுன்னா, இவர் உண்மையிலேயே இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன, யூகம் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக இதை கேட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படி இவன் சந்தேகத்தில் கேட்டிருக்கான் அப்படிங்கிறது சொல்கிறது உண்டு. சங்கரர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதைத்தான் சொல்கிறார், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறணுங்கிற நோக்கத்தில் இவன் கேட்டிருக்கான். இவனுக்கு யூகம் பண்ணியிருப்பான், ஆனால் இருந்தாலும் கூட நிறையா பேருக்கு இவர் அவதாரம் தெரிஞ்சதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். துரியோதனே என்ன நினச்சான், அவரை பற்றி ஏதோ ஒரு மாயாவின்னு நினச்சான், ஏதோ நிறைய சித்து வேலைக்காரன்னு நினச்சான். கடவுளாக தான் அவன் நினைக்கவே இல்லை. மகாபாரதத்தில் சில பேருக்கு, பீஷ்மருக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கே ஒழிய எல்லாருக்கும் இவர் அவதார புருஷருக்கு தெரியவே இல்லை.
அதில் அர்ஜுனனுக்கு கொஞ்சம் யூகம் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம், பிறகு முழுசாக தெரியாமல் இருக்கலாம். அதனால் இவன் நீங்கள் எப்படி முன்னாடி சொன்னீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படி இந்த அவதார தத்துவத்தை சொல்லலாம்னு சொல்லி இவன் கேட்டிருக்கலாம்னு சொல்கிறார். உடனே என்ன சொல்ல போகிறார் பகவான்? அவதார தத்துவத்தை விளக்குறார். அவதாரம்னா என்ன, நான் எப்படி தோன்றினேன், எதற்காக அவதாரம் எடுக்கிறேன், எப்போ எல்லாம் அவதாரம் எடுக்கிறேன், என்ன காரணத்துக்காக எடுக்கிறேன்லாம் சொல்ல போகிறார். அதை சொல்லிவிட்டு பிறகு என்ன பண்ணுவார்னா அடுத்து இந்த டாபிக் வருவார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தலாம். இங்கே கேள்வி மட்டும். அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் சொன்னார், அர்ஜுனன் கேட்டார். அபரம் பவதோ ஜன்ம. பவதக ஜென்மன்னா, பவதகன்னா உங்களுடைய, ஜென்மன்னா பிறப்பு. உங்களுடைய பிறப்புன்னு என்ன? பகவானுடைய பிறப்பு. அபரம் பின்பு வந்தது, பின்னாடி வந்தது. பிறகு பரம் ஜன்ம விவஸ்வதக, ஜென்ம விவஸ்வதக, விவஸ்வதக ஜன்ம, சூரியனுடைய பிறப்பு. விவஸ்வதகன்னா சூரியன், சூரியனுடைய பிறப்பு. பரம் ஆதி காலத்திலே வந்துருச்சு, முன்பே வந்துருச்சு சூரியனுடைய பிறப்பு. கீழே அடுத்த வரி அதில் பார்த்தீங்கன்னா கதம் ஏதத் விஜானியாம் துவம் ஆதவ். துவம் ஆதவ்ன்றிருக்கு, நீங்கள் முதலில், ஆதியில், துவம் ஆதவ் முதலில். அடுத்த வார்த்தை புரோக்தவான் இதி, உபதேசித்தீர்கள் என்ற, ஏதத் கதம் ஏதத் இதை, இந்த வாக்கியத்தை, கதம் எப்படி, விஜானியாம் நான் புரிந்து கொள்வது. உங்களுடைய பிறப்பு பின்பு வந்தது, சூரியனுடைய பிறப்பு முன்பு வந்தது, நீங்கள் ஆதியில் சூரியனுக்கு உபதேசித்தீர்கள் என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறான். ஏன்னா கிருஷ்ண அர்ஜுனெலாம் பின்னாடி தோணினவங்க, இப்போ இருக்க காலத்தில் ஒரே காலம். சூரியன் இந்த சிருஷ்டி படைக்கப்படும் போதே வந்தது. அப்போ நீங்கள் சொன்னீங்கிறத நான் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறான். பகவான் இதுக்கு அவதார தத்துவத்தை விளக்க ஆரம்பிக்கிறாரு. 5வது ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச பகூனி மே வியதீதானீம் ஜன்மானி தவஜார்ச்சுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. ஸ்ரீ பகவான் உவாச்ச பகூனி மே வியதீதானி ஜன்மானி தவஜார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. இந்த கேள்வியை அர்ஜுனன் கேட்குறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த சந்தேகம் எதனால் வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் பதில் ஒழுங்காக சொல்ல முடியும். சந்தேகம் ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்வி வருவதற்கு என்ன காரணம் என்பதை முதல்ல அறிஞ்சாத்தையும் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் ஒரு கிளாஸில் ஒருத்தர் கேள்வி கேட்டார்னா அவர் என்ன நோக்கத்தில் கேட்குறாரு, அந்த கேள்வியினுடைய நோக்கம் என்ன, கேள்வி என்னன்னு புரிஞ்சுக்கிறணும். அதை தெளிவாக புரிஞ்சாத்தே நம்ம பதிலே சொல்ல முடியும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேள்வி கேட்பார், இவர் பதில் அரை மணி நேரம் சொல்லியிருப்பார். சார் நான் கேட்ட கேள்வி அது இல்லைம்மா, நீங்கள் சொன்ன பதிலுக்கான கேள்வி இல்லை. பிறகு திருப்பி கேள்வியை விலைக்கு சொல்லுவாங்க. சில அந்தர்யோகத்திலெல்லாம் கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வி எல்லாருக்குமே புரியாது, குருவுக்கு புரிஞ்சிடும். அதனால் என்ன பண்ணுவேன், இவர் தெளிவாக அந்த கேள்வி திருப்பி சொல்வார். அவன் சொல்கிறது தெளிவாக கேட்டிருக்க மாட்டான், இதுதானே அவன் கேள்வி அப்படிம்பார். அப்போ எல்லாத்துக்கும் அந்த கேள்வி என்னங்கிறது புரியும். புரியுதுங்களா? அப்படி இந்த கேள்வி என்னங்கிறதே முதல் தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். எதுக்காக கேட்குறான் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறணும், இல்லாட்டி பண்ண முடியாது. உத்தவ கீதையிலே ஒரு இடத்துல உத்தவர் சொல்வார், ஒரு கேள்வி கேட்டு சொல்வார், நான் கேட்டிருக்கேன், நான் சரியாக கூட கேட்காம இருக்கலாம், ஆனால் என்ன நோக்கத்தில் கேட்டு ஒன்றால் புரிஞ்சுக்கிற முடியும், அதனால் நீ பதில் சொல்லு, கரெக்டாக சொல்லும்பார். அப்படி இந்த அர்ஜுனன் இந்த கேள்வி கேட்டிருக்கான்னு சொன்னால் இது எப்படி அப்படிங்கிறது முதல்ல கேள்வியை புரிஞ்சுக்கிறணும். சூரியனுடைய பிறப்பு முந்தியது, இவருடைய பிறப்பு பிந்தியது, இதை எப்படி முன்பே சொன்னீர்கள்னு சொன்னீங்களே, சூரியனுக்கு அப்போ சொன்னேன்னு சொன்னீங்களே, இது எப்படி, இது அர்ஜுனன் கேள்வி உருவாக காரணம். இவன் அர்ஜுனனை அவதார புருஷராக பார்த்திருந்தால் இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டான். அது பார்க்காததுனால இவன் இந்த கேள்வியை கேட்கின்றான்.
அதாவது இவன் எப்படி பார்த்துருக்கான் கிருஷ்ணரை, அவருடைய சரீரத்தை மற்ற சரீரம் மாதிரியே பார்த்துருக்கான். அது வந்து ஒரு அவதார சரீரம்னு அவனுக்கு பார்க்கல. அதனால் இங்கே சந்தேகம் வந்துச்சுன்னு சொல்கிறார். அதனால் பகவான் என்ன சொல்கிறாரு, இந்த ஸ்லோகம் 5லிருந்து 8 வரைக்கும் அவதார தத்துவத்தை விளக்குகின்றார். இவன் கிருஷ்ணருடைய சரீரம் மற்ற சரீரம் போல் வந்தது அப்படின்னு நினச்சிட்டு கேட்டான். அதுக்காக அவன் மட்டும் இல்லை, மற்ற எல்லாரும் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. மகாபாரதத்தில் எல்லாருமே அப்படித்தான் நினச்சாங்க. அதனால் இவனும் அந்த சந்தேகத்தோடு அந்த கேள்வியை கேட்டான். அவதாரம்னா என்ன அர்த்தம்னா இறங்கி வருதல்னு அர்த்தம். இறங்கி வருதல், அதான் மேலான நிலையிலிருந்து சில விஷயங்களுக்காக தன்னுடைய நிலையை இறக்கி கீழே கொண்டு வர்றது அப்படி சொல்லலாம். இல்லை மேலே கடவுள் மேலேருந்து கீழே இறங்கி வர்றாருன்னு சொல்லலாம். அவதாரம்னா வீட்டில் வைகிறது கூட பயன்படுத்தணும் அவதாரங்கிற வார்த்தையை. ஞாபகம் இருக்கா? பிள்ளைகளை சொல்லுவோம், எனக்குன்னு அவதாரமாக வந்து பிறந்துட்டேன்னு சொல்லி. அந்த அவதாரம் இல்லை, அது எதுக்கு சொல்கிறாங்கன்னே புரியலை எனக்கு. அது வார்த்தை பழக்கத்தில் இருக்குது. நீ எனக்குன்னு அவதாரமாக வந்து பிறந்துட்டியே அப்படின்னு சொல்கிற பழக்கமெல்லாம் இருக்குது. இங்கே எப்படின்னா மேலான நிலையிலிருந்து பகவான் கீழே இறங்கி வருதல், இதுக்கு பேர் அவதாரம்னு பேர். தட்சிணாமூர்த்தி அவதாரம் சிவபெருமான் எடுத்தார். ஏன்னு சொன்னால் இதே தத்துவத்தை உபதேசிக்கிறதுக்காக அந்த தட்சிணாமூர்த்தி உருவத்தில் வந்து சனகாதி முனிவர்களுக்கு அவர் உபதேசித்தார். சிவனுடைய அவதாரம் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவோம். இப்படி அவதாரம் நிறைய இருக்குது. முதல்ல இந்த அவதாரத்தை பற்றி முதல்ல புரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே போகணும். இதை 2 கோணத்தில் பார்க்கணும். ஒன்று தர்ம திருஷ்டி, இன்னொன்று கர்ம திருஷ்டி. தர்மத்தின் பார்வையில் பார்க்கணும் இந்த அவதாரத்தை. இன்னொன்று செயலின் கர்ம வினை இருக்குது பார்த்தீங்களா, கர்ம வினையினுடைய பார்வையில் பார்க்கணும். கர்மத்தின் அடிப்படையில் தர்மத்தின் அடிப்படையில். முதல்ல தர்மத்தின் அடிப்படையில் எப்படி அவதாரம் வருதுன்னு பார்க்கணும். இப்போ நாம் பிறக்கிறதுக்கு காரணம் கர்மத்தின் அடிப்படையில் சொல்லுவோம். கர்ம வினையெல்லாம் சொல்லுவோம். நம்ம கடவுளுக்கு அப்படி கர்ம வினை ஏதாவது இருக்கா அப்படின்னு இருக்கு பார்க்கணும். அப்போ அவர் எதுக்காக பிறக்கிறாரு? இன்னொன்று தர்மத்தின் அடிப்படையிலே அவர் பிறக்கிறார், தர்ம திருஷ்டியில் பிறக்கிறார். இன்னொன்று கர்ம திருஷ்டின்னு, அது எப்படின்னு முதல்ல பார்த்துட்டு பிறகு உள்ளே போகும். நம்ம உடல் பிறந்தது, வாழ்க்குது, இறக்குது. இது பிறக்குது, கொஞ்ச நாள் ஒருத்தர் 1 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், 100 வருஷம் இருக்கலாம். கொஞ்ச நாள் இருந்துட்டு பிறகு மரணம் அடையுது. நம்மளை எதுக்காக பிறந்தோம்னா சில பேர் சொல்லுவாங்க இறக்குறதுக்காக பிறந்தோம்னு சொல்லுவாங்க. அது தத்துவ ரீதியாக சொல்கிறது, ஒரு நாளைக்கு இறந்ததே ஆகணும்னு சொல்கிறது. ஆனால் பிறந்தால் இருந்து தானே சாகுறோம், உடனே இறக்கிறது இல்லை. அது ரொம்ப அபூர்வம். பெரும்பாலான மக்கள் கொஞ்ச காலம் வாழ்ந்து இது வந்து முறையாக இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மட்டும் இல்லை, எந்த பொருளாக இருக்கட்டும், உலகமாக இருக்கட்டும், தோன்றும், கொஞ்ச காலம் இருக்கும், பிறகு மறைஞ்சு போயிடும். அப்படி அந்த கொஞ்ச காலம் இருக்கும் பொழுது அழிவது உறுதியாக இருந்தாலும் கூட, அதாவது இது வந்து ஒரு நாளைக்கு கட்டாயம் அழிஞ்சதே போகும் அப்படிங்கிறது உறுதியாக இருந்தாலும் கூட, கொஞ்ச காலம் இருக்க வேண்டிய கடமை இருக்கா இல்லையா? இருக்குது. அப்படி இருக்கும்போது, இவ்வளவு காலம் இருக்குன்னு இருக்கும் பொழுது, அது இருப்பதை தடுப்பதற்கு அதற்கு இடையூறு ஏதாவது வந்தால், அந்த இடையூறை நீக்குவதற்கு தோன்றுகின்ற சக்திக்கு பேர் அவதாரம்னு பேர். கடவுளே படைச்சிருக்கார். எப்படின்னா, நம்ம வாழ்கிறோம், உடம்புல வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது உடம்பு இருக்கிற பொழுது இந்த உடம்புக்கு ஒரு இடையூறு வந்தால் நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடியே உடம்புல ஒரு சக்தி இருக்குது. அந்த இடையூறை நீக்கிறதுக்கு அது வெளிப்படும், எல்லா நேரமும் வெளிப்படாது. அப்படி ஒரு சக்தி பகவான் வந்து படைச்சிருக்கார். இந்த உடம்பு இருக்கிறதுக்கு, இந்த உடம்பை பாதுகாக்கிற சக்தியையுமே கடவுள் படைச்சிருக்கார், இயற்கையால் கொடுக்கப்பட்டுள்ளது. கொஞ்ச காலம் இருந்து இறந்து போகிறது கர்ம பலன், அது வேறு விஷயம். ஆனால் இருக்கும்போது இதை பாதுகாத்து கொள்வதற்கு பொதுவாகவே பகவான் ஒரு சக்தியை படைத்திருக்கிறார். அது எல்லா நேரம் வெளிப்படாது, அது எப்போ தேவையோ அப்போ வெளிப்படும். இது பொதுவாக நம்ம உடம்பை பார்ப்போம், பிறகு கடவுள் அவதார தத்துவத்துக்கு போவோம். எப்பொழுது பாதுகாப்பு தேவையோ, எப்பொழுது நாசம் வருமோ அப்பொழுது அந்த சக்தி வெளிப்படும். இதுக்கு உதாரணம் பார்க்கலாம். நம்ம தேவையில்லாத உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கோம், இதுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே. அது கொஞ்ச நேரம் பார்க்கும், பிறகு என்ன ஒன்று டபார்னு வெளியே தள்ளிடும். வெளியே தள்ளுற சக்தி ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு பிராணன்லேயே ஒரு சக்தி, பிராணசக்தின்னு அதுவும் கூட, அந்த உதான சக்தின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுமா, வெளியே தள்ளி விட்டுரும்.
வயிற்றுக்குள்ளே ஜீரணமாகலன்னு அதை வெளியே தள்ளுறதுக்கு ஒரு சக்தி இருக்குது. அது எல்லா நேரம் அந்த சக்தி வெளிப்படாது. எப்போ அந்த பொருள் உள்ளே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிச்சோ அப்போ அது என்ன பண்ண அந்த சக்தி வெளிப்படும். கண்ணில் தூசி விழுந்துருச்சு, கண்ணில் கண்ணீர் எப்பயுமே இருக்கு, ஆனால் எல்லா நேரமும் கண்ணீர் வருதா? தூசி விழுந்தவுடன் என்ன ஆகும்? அதை வெளியே தள்ளுறதுக்கு முயற்சி, அதுலேயும் வரலன்னா பிறகு டாக்டர்கிட்ட போகும், அது வேறு விஷயம். அது என்ன பண்ணும், இயற்கையிலேயே ஒன்று சரியாக ஃபங்க்ஷன் ஆகி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடையூறு வந்தால் அந்த இடையூறை நீக்குவதற்கு பகவானால் ஒரு உள்ளே இருக்க சக்தி வெளிப்படுவது மாதிரி படைத்திருக்கின்றார். தும்மல்லாம் எப்படி உள்ளே ஏதாவது ஒன்று போச்சுன்னா அதை வெளித்தள்ளுறது தும்மல் வரும். கண்ணீருங்கிறது ஒரு சக்தி தான். துக்கம் வரும்போது என்ன பண்ணுது, அந்த கண்ணீர் வெளியே வருது, துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு வருது. அதனால் என்ன ஆகுது, துக்கம் போயிடும். அழுது தீத்துருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த துக்கம் நல்லா அழுதாச்சுன்னா கொஞ்சம் போயிடும், துக்கம் போயிடும். அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அந்த கண்ணீர் வரும். அந்த அன்பு அப்படியே கொஞ்சம் அமைதி சாஃப்ட் ஆகிரும் உங்களுக்கு. அப்போ ஒரு சக்தி நம்மளுக்கு இடையூறு வரும் பொழுது அதை சரி செய்வதற்காக கடவுளாலேயே வெளிப்படுவது மாதிரி ஒரு சக்தி படைக்கப்பட்டிருக்கிறார். பகவானே ஒரு சக்தியை கொடுத்துருக்கிறாரு. அது எல்லா நேரம் வெளிப்படாது, எப்போ தேவையோ அப்போத்தே வெளிப்படும். அதுபோல் இந்த அகில பிரபஞ்சமும் கடவுளுடைய உடல். நம்ம எல்லாரும் சரி, இந்த உலகமும் சரி, எல்லாமே கடவுளுடைய உடல். இந்த உலகமும் இந்த உலக மக்களும் நன்கு வாழ வேண்டும் என்றால், இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமாக வாழணும்னு சொன்னால் தர்மம் நன்றாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும், தர்மம் இருக்கணும். தர்மம் இல்லாட்டி என்ன ஆகும், உலகத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், தர்மம் இல்லைன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆகி போயிடும். தர்மம் இருக்கு வரைன்னா இந்த உலகம் நன்றாக செயல்படும். இந்த நாளை நமதேன்னு ஒரு பாட்டு இருக்குது, நாளை நமதே நாளை நமதேன்னு. தர்மம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதேன்னு இந்த வரி வரும். தர்மம் இருக்கிற வரைத்தான் வாழ முடியும். தர்மம் குழஞ்சிச்சின்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் காலத்துக்கு இருக்கும், பிறகு கொலாப்ஸ் ஆயிரும். அப்போ எப்பொழுது தர்மத்திற்கு பகையாக அதர்மம் என்று வருகிறதோ, உலகம் சீராக செயல்பட முடியாமல் ஆகிறதோ, அப்பொழுது அந்த அதர்மத்தை நீக்குவதற்கு, கண்ணில் தூசி விழுந்தால் கண்ணில் தூசியை நீக்கிறதுக்கு கண்ணீர் வர்றது மாதிரி, அந்த அதர்மத்தை அழிப்பதற்கு, அந்த தர்மத்தை காப்பதற்கு வெளிப்படும் ஒரு சக்தி, அதுதான் அவதாரம். அதுக்காக வெளிப்படுற சக்திக்கு பேர் வெளிப்படுத்தி ஆகும், வச்சிருக்கார் பகவான். அது அந்த வெளிப்படுகின்ற சக்தி தான் அவதாரம். அந்த வெளிப்பட்டு தர்மமெல்லாம் காக்கப்பட்டுச்சுங்க, அவதாரம் போயிடும். கண்ணீர் நின்று போகிறது மாதிரி அதுவும் நின்று போயிடும். இப்படி தர்மத்தை காப்பதற்கு, இந்த உலகம் சீராக நடைபெறுவதற்கு, அதர்மம் மேலோங்கும் பொழுது, அதையும் பின்னாடி சொல்வார் அவர், அந்த அதர்மத்தை நீக்குவதற்கு, தர்மத்தை காப்பதற்காக எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வெளிப்பட்டால், அதுக்கு பேர் அவதாரம்னு பேர். அந்த சக்தி எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், சுனாமியாக கூட இருக்கலாம், கொரோனாவாக கூட இருக்கலாம். கொரோனாவை உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது ஒரு கடவுளுடைய சக்தி. நீங்கள் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, பொல்யூஷன் கண்ட்ரோல் இருக்குது பாருங்கள், என்ன பண்ணி ஒன்றாகலை. ஒரு 6 மாதம் ஃப்ளைட்டு ஓடலை, ஃபேக்ட்ரி ஓடலை, ஒன்றுமே ஓடலை. அப்போ எப்படி இருக்கும்? நான் சொல்லியிருக்கேன், சென்னையில் ஒரு 2 மாதம் மழை இல்லை. ஒரு நாள் 2 வீலரில் போகிறேன், ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட்டு போட்டிருப்பேன், ஒரு பாலத்தில் ஏறிட்டேன், இடையில ஒதுங்க முடியாது, திடீர்னு மழை வந்துருச்சு, சட்டை பூரா கருப்பாயிடுச்சு. பியூர் ஒயிட் சட்டை, அந்த மலையில் தண்ணி வந்து ரொம்ப நாள் மழை பெய்யாமல் பேஞ்ச உடனே அப்படி புகைக்குள்ளே அந்த அழுக்கு இருக்குது வானத்தில். அந்த கொரோனா பேர் எப்படி ஆச்சு? இதை விட இன்னொன்று, சென்னையில் பார்த்தீங்கன்னா கூவம் நதியை சுத்தப்படுத்த எத்தனையோ பிளான் போட்டாங்க, ஒன்றும் ஆகலை. பெரிய வெள்ளம் வந்துச்சு தெரியுமில்ல, ஜெயலலிதா பீரியடில் வெள்ளம் வந்து சென்னையே ஒரு நாஸ்தி பண்ணிச்சு. முடிஞ்ச பிறகு அந்த அடையார் பாலத்தில் போய் பார்க்குறேன், பளிச்சுன்னு தண்ணி போது மணலாக கிடக்கு ஓரமாக, அப்படி பார்த்ததே இல்லை. அப்போ இதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியலை, வேறு வழி இல்லைன்னா சுனாமியாக வர்றாரு, புயலாக வர்றாரு, கொரோனாவாக வர்றாரு, இப்படி வெளிப்படக்கூடிய சக்தி. ஒரு நாட்டில் ரொம்ப அதர்மம் பண்ணாங்களாம், ஒரு ஏரியாவில் பயங்கர அதர்மம் நடந்திருக்கு. கொஞ்ச நாள் அங்கே வந்து பார்த்தா ரொம்ப நல்லவங்க கம்மியாக இருந்திருக்காங்க, ரொம்ப அக்கிரமாக அது அதர்மம் கூடி இருக்குது. அந்த பூகம்பம் வந்து எல்லாமே உள்ளே போட்டு அமைக்கிடுச்சு. அது ஒருத்தர் சொன்னார், ஒரு இடத்துல பூகம் அங்கே எவ்வளோ அக்கிரமம் நடந்துச்சு தெரியுமான்னு ஒருத்தர் சொன்னார்.
நான் சின்ன வயசில் கேட்கும்போது சொன்ன ஞாபகம் இருக்குது எனக்கு. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த உலகம் தர்மம் அழிந்து அதர்மம் மேலோங்கும் பொழுது அதை சரி செய்வதற்காக வெளிப்படும் சக்தி எப்படி வேணாலும் இருக்கலாம். இயற்கையாகவும் இருக்கலாம். சில நேரங்களில் பகவானே மனித சரீரத்திலும் வருவார், வேறு சரீரத்திலையும் வந்திருக்கார். 10 அவதாரத்தில் பல சரீரம்லாம் பார்க்குறோம். பூபாரத்தை குறைக்கிறதுக்கு தான் கிருஷ்ணர் வந்தார்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன இப்போ சொல்லார் பாருங்க, அதுதான் ரொம்ப உண்மை. இந்த தர்மம் நலிந்து விட்டது, இந்த தர்மம் இதை புதுப்பிக்கிறதுக்கு உனக்கு சொன்னேங்கிறார். இப்போ கீதை எவ்வளோ இத்தனை வருஷமும் எத்தனை பேர் இன்றைக்கி உலகம் பூரா பரவி இருக்கு. அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் ஒன்றா இருக்குது. இன்றைக்கி எல்லா மதத்துக்காரங்களும் படிக்கிறாங்க. அப்படி அப்போ புதுப்பிச்சுட்டாரா இல்லையா? அது நலிவடைஞ்ச போது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி ராமர் கிருஷ்ணர் மட்டும் இல்லை, எங்கே அதர்மம் இருக்கோ, எங்கே தீய சக்தி இருக்கோ அதை அழிப்பதற்கு வெளிப்படக்கூடிய சக்தி எல்லாமே அவதாரம்தான். இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கூட அப்படிங்கிறார். இது தர்மத்தின் அடிப்படையில். இன்னும் கொஞ்சம் விளக்கம்லாம் இருக்கு, பார்ப்போம். பிறகு கர்மத்தை பார்த்துட்டு திரும்பி இதுக்கு வருவோம். பிறகு கர்மத்தின் அடிப்படையில், கர்மம்னா என்ன? செயல். இங்கே நாம் இந்த உடம்பை வந்திருக்கோம், இந்த உடம்பு சரீரம் வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன? ராமருடைய சரீரம் வந்துச்சு, கிருஷ்ணனுடைய சரீரம் வந்து, அதுக்கு காரணம் என்ன? நம்ம சரீரம் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், கடவுளுடைய சரீரம் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். சில பேர் ராமர் கிருஷ்ணர்லாம் கதைப்பா, கட்டுக்கதை, அதெல்லாம் கற்பனை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் உண்டு. அதை வேணும் சொல்லிட்டு போட்டு நிறையா இதெல்லாம் ஆதாரங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி நம்மளுக்கு, அதை பற்றி நம்ம நம்புகிறோம், அவ்வளவுதான். அது எதிர் அடிப்படையில் சொல்லும்போது, ஒரு சரீரம் வரணும்னாலே, நாம் அந்த சரீரம் வரணும்னா இதுக்கு கர்ம வினைதான் காரணம். இந்த உடம்பு இந்த மாதிரி ஒரு உடம்போடு எடுத்து ஆரோக்கியமான உடம்பு, ஆரோக்கியம் இல்லாத உடம்பு, இல்லை ஆண் சரீரம், பெண் சரீரம், இல்லை ஒரு மிருக சரீரம், ஏதாவது ஒரு சரீரம் வரணும்னா அந்த சரீரம் வருவதற்கு ஒரே ஒரு காரணம், முன் செய்த கர்ம வினை தான் காரணமாக இருக்கணும். சில பேர் அதெல்லாம் இல்லை, இயற்கையாக வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இயற்கையான எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்க வேண்டியானே, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சரீரம் வந்திருக்கணுமா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒருத்தருக்கு நல்ல பலமான சரீரமாக இருக்குது, ஒருத்தருக்கு பலவீனமான சரீரமாக இருக்குது. ஒரு சரீரம் 1 வருஷம் இருக்குது, ஒரு சரீரம் 50 வருஷம் இருக்குது, ஒரு சரீரம் 100 வருஷம் இருக்குது. சில பேர் பிறந்ததுலேருந்து நோயோடு இருக்கான், சில பேர் நோயே இல்லாமல் இருக்கிறான். அப்போ இந்த பலவிதமான சரீரங்கள் வருவதற்கு பலவிதமான கர்ம வினைகள் காரணம். அதனால தான் இந்த சரீரமே தோன்றுது. அவரவர்களுடைய கர்ம வினை, அவரவர்களுடைய பாப புண்ணியத்தினுடைய வெளிப்பாடு. இந்த பாப புண்ணியத்தினால் இந்த சரீரத்தை எடுத்து, இந்த சரீரம் என்ன பண்ணுது தெரியுமா? பாப புண்ணியத்தை தீக்குது. இந்த சரீரத்தை எடுத்து என்ன பண்ணுது? பாப புண்ணியத்தை கழிக்கும். எந்த பாப புண்ணியத்தினால் அந்த சரீரம் வந்துச்சோ அந்த பாபத்தினால கஷ்டத்தையும் புண்ணியத்தினால சுகத்தையும் அனுபவித்து தீக்கணும். இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சரி, எனக்கு இப்படிப்பட்ட உடம்பு வந்துருச்சே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கவலைப்பட மாட்டோம். நான் குண்டாயிட்டேனே, அதுக்கு என் பாவ புண்ணியம் தான் காரணம் அப்படின்லாம் சொல்ல வேண்டியதில்லை. குண்டானதுக்கு வேறு காரணம் நிறையா உள்ளே போனது. அதுக்கெல்லாம் பாவ புண்ணியத்தை சொல்லக்கூடாது. நம்ம சாப்பாட்டு கண்ட்ரோல் இல்லை. இங்கே என்ன சொல்கிறேன்னா, ஜீவராசிகளின் சரீரத்திற்கு காரணம் அவர்களுடைய தனிப்பட்ட பாப புண்ணியம். இதில் இன்னொரு பாயிண்ட் வரப்போகுது. எப்படின்னா, என்னுடைய பாப புண்ணியத்தினால் சரீரத்தை எடுத்தேன்னா அந்த பாவ புண்ணியத்தை கழிக்கணும். நானாக கழிக்க முடியுமா? என் கூட சில சம்பந்தம் வேணும், சில பொருள்கள் வேணுமா இல்லையா? எங்கள் அம்மா அப்பா, என் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, நாத்தனார், மாமியார், இவங்களும் டீல் பண்ணாதான் பாவ புண்ணியம் கழியும். ஏன்னா சில பேர்னால சந்தோஷம் வரும், சில பேர்னால கஷ்டம் வருமா இல்லையா? அப்போ அவங்களுடைய பாவ புண்ணியத்தில் சேரும். இன்னாருக்கு என்னுடைய பாப புண்ணியத்தினால, என்னுடைய கர்ம வினையினால் நான் இவங்களுக்கு மகனாக பிறக்கணுங்கிறது என்னுடைய கர்ம வினை. அவங்களுக்கு எப்படி? இன்னார் இப்படிப்பட்ட ஆள் தான் நம்மளுக்கு மகனாக பிறக்கணும், இவன் நம்மளுக்கு ரொம்ப பேரை வாங்கி கொடுப்பான், இல்லை நம்மளுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுப்பான், இல்லை நம்மளை பாடாக படுத்தி எடுப்பான். அவங்க கர்ம வினை. இன்னாற்ற பிறக்கணுங்கிறது இவனுடைய கர்மம். அப்போ இங்கே என்ன செய்யுது? இவனுடைய கர்மவினை மட்டும் இல்லை, நாம் ஒருத்தர் பிறக்கிறார்னா என்னுடைய கர்மவினை இருக்குங்கிறார் பகவான். அதுக்கு பிறகு
அவர் கம்ப்யூட்ரு, பெரிய கம்ப்யூட்ரு, அவர் பூரா போட்டு உள்ளே வச்சுருக்காரு கரெக்டாக. இன்னாருக்கு மகனாக பிறக்கணும், இவங்களுக்கு இன்னார் மகனாக பிறக்கணும், இவங்களுக்கு இவனுக்கு அப்பா அம்மா இவங்க இருக்கணும், இவங்க கூட இந்த சகோதர சகோதரி இருக்கணும், இவனுக்கு மாமியார் மாமனார் இப்படி வரணும், எல்லாமே. அவருக்கு மருமகன் இப்படி வரணும், மருமகன் இப்படி வரணும், எல்லாம் போட்டு தன்னுடைய கர்ம வினை வியஷ்டி கர்மம் ப்ளஸ் யாராரு கூட இன்னும் நண்பர்கள் யாரோடலாம் நான் விவகாரம் வைக்கிறேன்னா அவங்களுடைய கர்ம வினையும் சேர்ந்து கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில் இப்படி இவன் பிறந்து இப்படி டிரான்சாக்ஷன் பண்ணி படைச்சிருவாரான். இதுதான் நம்ம சரீரம் தோன்றுவதற்குண்டான் நம்மளுடைய பாவ புண்ணியம் மட்டும் கிடையாது. நம்ம யாரெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ, யார்கிட்ட இப்போ ஒரு நம்மளுடைய பிறப்பு உறவுகள், நண்பர்களுடைய உறவுகள், சமுதாய சூழல், எல்லாருடைய கர்ம வினையும் சேரும், நம்மளுடைய கர்ம வினையும் சேரும். இங்கே பிறக்கிறது மாதிரி இருக்கலாம், வெடிகுண்டா வெடிக்கிற இடத்துலையும் போய் பிறக்கலாம். அது அந்த சமஷ்டி கர்மம் சேர்ந்து இருக்கா இல்லையா? சில நாட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே இல்லை, எலும்புந்தோளுமாக இருக்காங்க பார்க்கணும். அந்த சூழல். அப்போ அந்த நாட்டினுடைய கர்ம வினை, இவனுடைய கர்ம வினை எல்லாம் சேர்ந்து தான் ஒரு சரீரம் வருகிறது. இது சமஷ்டி கர்ம, வியஷ்டி கர்மம். ஒரு ஜீவன் பிறக்க 2 கர்மம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அது எப்படி ஜாயின் பண்ணிடுவாராம் கடவுள், கரெக்டாக போய் கோயின்சைட் பண்ணி கொடுப்பாராம். இந்த பசுமாட்டு பண்ணை நிறையா வச்சுருப்பாங்க, 100 மாடு 200 மாடு 1000 மாடுன்னு இருக்கும். மேய்ச்சலுக்கு போயிட்டு வரும். இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு இதில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அது சாயந்தரம் வந்தவொடனே திறந்து விடுவாங்க. சின்ன கண்ணுக்குட்டி அத்தனை மாட்டில் தன்னுடைய தாய் மாடு எதுவுமே அங்கே போய் தான் பால் குடிக்கும். இவனுக்கே தெரியாது, மாடு வளர்க்குறவனுக்கு எந்த கண்ணுக்குட்டிக்கு எந்த மாடுன்னு தெரியாது. கரெக்டாக போய் ஜாயிண்ட் ஆயிடும். நான் பார்த்துருக்கேன், கிராமத்தில் இந்த ஆடுகள்லாம் பார்த்துருக்கேன். இந்த பெரிய ஒரு மைதானம் மாதிரி இருக்கும், மரங்கள்லாம் இருக்கும், இந்த இது போட்டிருப்பாங்க, வலை மாதிரி ஒரு இது கூடை மாதிரி போட்டு கூட அடைச்சி வச்சுருப்பாங்க. எல்லாம் அப்படியே சாயந்தரம் வந்தவொடனே போட்டோம் திறந்து விடுவான். அதாவது அதனுடைய தாயிட்ட தான் போய் பால் ஜாயிண்ட் ஆகிரும். அப்படி கரெக்டாக போய் ஜாயின் பண்ண. அது மாதிரி நம்ம கர்ம வினை எங்கே பிறக்கணும், யார்கிட்ட பிறக்கணும், யார் கூட பிறக்கணும், யாரோட சம்பந்தம் வைக்கணும், யார்கிட்ட சம்பந்தம் இல்லாமல் கரெக்டாக சூழ்நிலை கொண்டு போய் கடவுள் என்ன பண்ணுறாரு, இப்படித்தான் இந்த உடம்பு பிறக்குது அப்படிங்கிறார். இது மனிதனுடைய 2 பேருடைய கர்ம வினையும் சேர்ந்தது. பெற்றோர்களின் கர்மம், சுற்றி இருப்பவருடைய கர்மம், இவனுடைய கர்மம் எல்லாம் சேர்ந்து ஒருத்தன் பண்ணுறான். வியஷ்டி கர்மம், சமஷ்டி கர்மம். ஞாபகம் வச்சுங்க. சமஷ்டின்னா மொத்த கர்மம், நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய கர்மம். வியஷ்டினா தன்னுடைய கர்மம். இந்த 2 சேர்ந்தாத்தான் இந்த சரீரம் அமையும். இந்த நம்ம மற்ற ஜீவராசிகளுடைய சரீரம் வருகின்றது. இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லியாச்சுன்னா நம்ம எல்லா சூழ்நிலையும் ஏற்றுக்கிறணும். நான் இப்படி பிறந்து கிடக்கனே, இந்த சூழ்நிலை மாட்டிக்கிட்டனே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்படி தான் அமையுங்கிறார். அது பகவான் சேர்த்து கரெக்டாக தான் கொண்டு போய் நம்ம நிவர்த்தி பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். ஆனால் இது மாற்ற முடியாத ஒரு தத்துவம். அவர் கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்துட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணி கரெக்டாக அனுப்பிச்சி விட்டுருவார் அவர். அதனால் அப்படி வருதுங்கிறார். பிறகு இந்த பகவானுடைய அவதார சரீரம், இப்போ ராமர், கிருஷ்ணர் இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லுது, இவங்க சரீரம் தோன்றுவதுன்னு சொல்லியிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? பொதுவாக சரீரம் தோன்றுவதற்கு 2 கர்மம் வருது, வியஷ்டி கர்மம், சமஷ்டி கர்மம். கடவுளுக்கு அப்படி தனிப்பட்ட முறையில் பாவ புண்ணியம் இருக்கா? வியஷ்டி கர்மம் உண்டா? விஷ்ணுவுக்கு ஏதாவது பாவம் புண்ணியெல்லாம் பண்ணியிருக்காரா? அவர் பாவ புண்ணியம் பண்ணி படைக்கிறாரா? அவருக்கு வியஷ்டி கர்மங்கிறது இல்லவே இல்லை. அப்புறம் எதுக்கு அவர் சரீரம் எடுக்கிறாருன்னு சொன்னால், அவருக்கு சமஷ்டி கர்மம் உண்டு. என்ன உண்டு? மற்றவருடைய கர்மம், அவர் படைத்த மத்தால் இருக்காங்கல்ல, அவங்க கர்ம வினையினால் இவர் பிறக்கிறாரே ஒழிய இவருக்கு சொந்தமாக கர்ம வினைங்கிறது எதுவுமே கிடையாது. ராமர் சரீரம் இருந்துச்சு, அவர் அந்த சரீரம் எடுக்கிறது அவருடைய கர்ம வினையே கிடையாது. இது மற்றவருடைய கர்ம வினை. ராவணன் கேட்ட வரத்தின் அடிப்படையில் அந்த சரீரத்தை எடுத்தார். ராவணன் என்ன வரம் கேட்டான்? அரசுரர்களால் சாகக்கூடாது, தேவர்களால் கடவுளால் கூட சாகக்கூடாதுன்னு கேட்டான். என் மரணம் கடவுளால் கூட வரக்கூடாது, மனுஷனால் வரக்கூடாதுன்னு கேட்கவே இல்லை. ஏன்னா மனுஷனால் என்ன செய்ய முடியும்னு கேட்டான்.
அதனால் என்ன பண்ணார், அவனை அழிக்க வேண்டிய கட்டாமல் எப்படினாலும் மரணம் வரணும், தோன்றியாச்சுன்னா மரணம் வந்தாகணும். அப்போ எப்படி மரணம் இல்லாமல் இவனை வச்சிருக்க முடியும்? அப்போ அவனை அழிக்கணும். அப்போ என்ன பண்ணார், மனித அவதாரத்தை அவனுடைய கேட்ட வரத்தின் அடிப்படையில் எடுத்தார். அங்கே சமஷ்டி கர்மங்க, வியஷ்டி கர்மம் கிடையாது, சமஷ்டி கர்மம். அதே மாதிரி இரண்யகசிப்பு என்ன கேட்டான், அவன் கேட்ட வரத்தின் அடிப்படை நரசிம்ம அவதாரம், சிங்கமாகவும் மனுஷனாகவும் அவதாரம் எடுத்தார் அவர். அங்கே இப்படி கேட்ட வரத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் மற்ற எல்லா மக்களுடைய கர்ம வினையை தீக்குவதற்காக, அவர்களை காப்பதற்காக, அவர்களுடைய கர்ம வினையின் அடிப்படையில் பகவான் அவதாரம் எடுக்கின்றார். அவருக்கு பகவானுக்கு கூட சாய்ஸ் இல்லை இந்த உடல் எடுக்கிறதுன்னு. அந்த சமஷ்டி கர்மத்தில் என்ன தேவை இருக்கோ அந்த சரீரத்தை அவர் எடுப்பாருங்கிறார். கிருஷ்ண அவதாரம் எல்லாமே அப்படித்தான். கிருஷ்ண அவதாரம் தான் பகவானே அவருக்கே தெரியும். ராமருக்கு தான் அவதாரம்னு அவருக்கே தெரியாதான், மற்றவங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சால் அவர் மனுஷன் அவதாரம் இல்லை, அவர் மனிதன்னு சொல்ல முடியாது. அதனால் அவருக்கு ஏதோ நான் அவருக்கு நான் விஷ்ணுவாக அவதாரம் எடுத்து அவருக்கு தெரியாதான். என்ன மனிதனாக இருந்தால் நாங்கள் தெரியக்கூடாதுல்ல, அதுக்கு அப்படி ஒரு கருத்து சொல்லுவாங்க அப்படி. அதனால் இங்கே இவருடைய பகவான் அவதாரம் எடுக்கிறது எதுன்னா, அவருடைய கர்ம வினை எதுவுமே இல்லை, மற்ற எல்லாருடைய கர்ம வினையின் அடிப்படையில் இந்த உடலை எடுக்கின்றார். இந்த அவதாரத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் குழப்பமெல்லாம் இருக்குது. சில பேர் நான் அவதாரம் அவங்களே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் சொல்கிறது உண்டு, பகவான் அவதாரம் எடுத்திருக்கிறது உண்மையா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. தெரிகிறது ரொம்ப அபூர்வமான சில பேருக்கு தான் தெரியும். கிருஷ்ணர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவதாரங்கிற தெரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப கம்மியான பேரான், ரொம்ப கம்மியான பேருக்கு தான் தெரியும், மிச்சம் எல்லாருக்கும் தெரியாதுங்கிறார். அதே துரியோதனை என்ன நினச்சான், அவர் ஒரு மாயாவின்னு நினச்சான், அவனை அவதாரம் நினைக்கலை. இங்கேயும் கூட அர்ஜுனனுக்கு அவர் அவதாரங்கிறது சரியாக தெரியலை, ஒரு யூகம் பண்ணியிருக்கான்னு முழுசாக அவனுக்கு தெரியலை. அதனால இந்த கேள்வியே வந்திருக்கு. சரி, நம்ம இந்த உலகத்தில் பெரிய ஞானிகள்லாம் அவதாரம்னு சொல்கிறோமே, அது எப்படி அவதாரமா? இப்போ 10 அவதாரம் சொல்லியிருக்கு நம்ம புராணங்களில். கிருஷ்ணருக்கு 10 அவதாரம், சிவபெருமானுக்கு ஏதோ சில அது கதைகள்லாம் புராணத்தில் இல்லாமல் புராண காலத்துக்கு பின்னாடி இந்த பாகவத புராணத்தோட கிருஷ்ண அவதாரம் முடிஞ்சு போச்சு. சங்கரர் வந்தார், அவர் அவதாரம் சொல்கிறோமா இல்லையா? அவதாரமாக இல்லையா? ராமகிருஷ்ணர் அவதாரம்னு சொல்கிறோம், அவதாரமாக இல்லையா? உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏன் அவதாரம் சொல்கிறோம்னு சொன்னால், சில பெரிய சாதனைகளை செஞ்சு நல்ல காரியம் செஞ்சவங்களை அவதாரம்னு சொல்கிறது தப்பு இல்லை. இன்னொன்று, எல்லாராலும் செய்ய முடியாத காரியத்தை அவங்க செஞ்சுருக்காங்க, அது எப்படி முடியும்? இப்போ ஆதிசங்கரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 33 வயசு, பாரத தேசத்தை 4 முறை யாராலும் சாதிக்க முடியாத பெரிய காரியத்தை சாதித்தார். அதாவது பௌத்த மத ஆதிக்கம் கொடிகட்டி பறக்குதுங்க, சனாதன தர்மம்லாம் அப்படியே மங்கிக்கிட்டு வருது. அப்போ என்ன பண்ணுறார் இவர், அது நம்மளுக்குள்ளே அடிதடி சண்டை வேறு. இங்கே எத்தனையோ நம்மளுக்கு உள்ளுக்குள்ள பிரிவுகள் எல்லாத்தையும் பண்ணி வாதம் பண்ணி ஜெயிச்சு 4 மடங்களை நிறுவி 33 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார். அவரை எழுதின நூட்கள் பார்த்தீங்கன்னா, கீதைக்கு 10 உபனிஷத்துக்கு விளக்கு எழுதினார், பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கு எழுதினார், நிறைய பிரகரண கிரந்தங்கள் எழுதினார். இந்த வயசில் இவ்வளவு காரியம் பண்ண முடியுமா? அதனால் என்ன பண்ணுற அவரை அவதாரம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இன்றைக்கி உலகம் பூரா அந்த இயக்கம் பரவி இருக்குது. அவர் சாதாரண மனுஷன் மாதிரி தான் இருந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் அவதாரமான ஒரு பெரிய ஆராய்ச்சியே நடந்துச்சு. பெரிய பண்டிதர் இப்படியெல்லாம் 10 அவதாரம் தானே சொல்லியிருக்கு, இவர் எப்படி அவதாரம்னு சொல்ல முடியும்? அதை நிரூபணம் பண்ணுறாங்க, அதுக்கு சில குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்து இப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நிரூபணம் பண்ணுறாங்க. அப்போ இதையும் சொன்னாலும் தப்பு கிடையாது, இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இவங்களும் சில விஷயங்களை சரி பண்ண வந்தவங்க, சில விஷயங்களை சரி பண்ண வந்திருக்கிறாங்க. விவேகானந்தர் 39 வயசு தான், உலகம் பூரா 2 இடம் சுற்றி வந்துட்டார். இன்றைக்கி அவருடைய இது எவ்வளோ தூரம் பரவி இருக்குது இன்றைக்கி. அப்போ அதை நம்ம சொல்கிறதுல தப்பே கிடையாது. இந்த அம்மாவே சொல்லும், புவனேஸ்வரி அம்மா, அவருடைய தாயார் சிவபெருமான்கிட்ட கேட்டு தான் பிறந்தது. அவர் சொல்லும், இப்படி பூத கணங்களில் ஒன்றை அனுப்பிச்சு எனக்கு பாடாப்படுத்தி எடுக்கிறாங்க அவரை. விவேகானந்தரை சொல்லும். பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால், நம்மெல்லாம் சொன்னால் எல்லாருமே அவதாரம், எல்லாம் கடவுளுடைய அம்சம்னு சொல்லுவோம் வேதாந்தத்தில். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால்,
ஒருத்தர் ரொம்ப சிறப்பாக பெரிய திறமையாக இருந்தால், அபூர்வம் இருந்தால் அது பகவானுடைய வெளிப்பாடுன்னு சொல்கிற பழக்கம் இருக்குது. அந்த திறமையெல்லாம் யாருடையது? பகவானுடைய திறமை. இதெல்லாம் புராணங்களில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, அதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கும் பக்குவம் கிடையாது. பகவான் சொல்லியிருக்கிறாரு, அதை நம்ம கேட்குறோம், அவ்வளோதான். பிறகு இங்கே என்ன பார்த்துருக்கோம்? அவதாரம்னா உலகில் தர்மத்தை காப்பாற்ற இறைவன் வெளிப்படுகின்ற சக்தி. அவராக வெளிப்படலாம், இல்லாட்டி வேறு சக்தியாக அவர் வெளிப்படுத்தலாம். ராமர், கிருஷ்ணர் போன்றவர்களும் அவதாரம்தான். சில இயற்கையினுடைய மாற்றமும் அவர் சரி பண்ணுறதுக்காக படைக்கப்பட்டது தான். ஆனால் ராமர், கிருஷ்ணனுடைய சரீரம் பாப புண்ணியத்தினால் வந்த சரீரம் அல்ல, சமஷ்டி கர்மத்தினுடைய வினையினால் வந்த சரீரம். சரி, அவர் அவதாரம் எடுத்தார், வந்தார், போயிட்டார். சில பேர் அவரை வழிபட்டு எனக்கு அவர் காட்சியெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்களே. கிருஷ்ணர் சரீரம் எப்போயே போயிடுச்சு, ராமர் சரீரம் போயிடுச்சு, அவர் சரை நதியில் இறங்கி அப்படியே போயிட்டாரும்பாங்க. இப்படியெல்லாம் சொல்கிறோமா இல்லையா? அப்போ எப்படி அவர் காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கடவுள் உருவத்தை எந்த வடிவத்தில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வடிவத்தில் அந்த நாமமெல்லாம் இதிலே இருக்குது, சாஸ்திரங்களே இருக்குது. அதை நல்லா ஜபம் பண்ணி அதவே நினச்சி உருகி பிரார்த்தனை பண்ணுனா எந்த வடிவத்தை நினைக்கிறீங்களோ அந்த வடிவத்தில் அவர் காட்சி கொடுப்பார். எந்த வடிவமாக இருந்தாலும், ராமகிருஷ்ணர் ஒரு இடத்துல நீ நாய் வடிவத்தை கூட இதுதான் கடவுள் நினச்சி நீ வழிபடு, அந்த ரூபத்தில் உனக்கு காட்சி கொடுத்துருவாருங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கு, குருவாயூரப்பன் எருமக்கடை ரூபத்தில் காட்சி கொடுத்தான்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? எருமக்கடையை தியானம் பண்ணி ஒருத்தர் எருமக்கடை ரூபம் காட்சி கொடுத்தாரு. அது மாதிரி நீ எப்படியெல்லாம் வழிபடுகிறையோ அந்த வடிவத்தில் கொடுப்பார். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், வேற்று மதத்துக்காரர், பகவான் சீசராத்தேன் வருவார், வேறு எந்த ரூபத்துலேயும் வந்தது கிடையாது, வரமாட்டார்னு சொன்னார். ஒருத்தர் சொன்னார், உங்கள் கடவுள் பகவான் எல்லா சர்வசக்தி உள்ளவரா அப்படின்னு கேட்டேன். சர்வசக்தி, ஆமாம் சர்வசக்தி உள்ளவர். எங்கள் ரூபத்தில் வர்றதுக்கு அவருக்கு சக்தியே இல்லைன்ட்டேன். முருகன் வடிவத்தில் வர்றதுக்கு ஆனால் உங்கள் இயேசுநாதர் வடிவத்தில் எங்கள் கடவுள் வருவார், நாங்கள் நம்புகிறோம். சர்வசக்திமான என்ன அர்த்தம்? நாம் எப்படி நினைக்கிறோமோ, எப்படி விரும்புகிறோமோ அப்படி ரூபத்தில் காட்சி கொடுக்கணுமா இல்லையா? நீ என்ன வடிவமாக வழிபடு, அதில் அவர் காட்சி கொடுப்பார். இதெல்லாம் கற்பனை இல்லை. ஏன்னா அந்த உருவத்தை தரிசனம் பண்ணவங்க எவ்வளவோ அதனால் நிறைய ஆற்றல் பெற்றிருக்காங்க, சக்தி அடைஞ்சிருக்காங்க, மனப்போக்கம் அடைஞ்சிருக்காங்க. எல்லா ரூபத்தையும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்தேங்கிறார். அவர் எல்லா வடிவத்திலையும் கடவுளை பார்த்தேங்கிறார். பிறகு எல்லாம் ஒரே சக்தி தான் வெளிப்பாடுங்கிறார். அதே இதையும் அவரே சொல்கிறார். அப்படி அப்போ எந்த ரூபத்தில் ராமர் ரூபமோ கிருஷ்ணர் ரூபமோ அன்னைக்கு அவதாரமாக இருந்து மறைந்தாலும் கூட, அந்த சரீரம் போய்விட்டாலும் கூட, நீ அவர் கடவுளுடைய உருவம் அவதாரம் நினச்சி வழிபட்டால் நீ அந்த ரூபத்தில் விருப்பம் இருந்தால் அந்த ரூபத்தில் உனக்கு காட்சி கொடுப்பார் அப்படிங்கிறார். அதனால் இந்த அவதாரம் என்பது பகவான் தர்மத்தை காக்க அதர்மத்தை நீக்க வெளிப்படுகின்ற சக்தி. அவர் அவருக்கு கர்மவினை எதுவுமே இல்லை, மற்றவருடைய கர்மவினையின் அடிப்படையில் தர்மத்தின் அடிப்படையில் தர்மத்தை காக்க, கர்மவினையின் அடிப்படையில் அவருடைய கர்மவினை இல்லை, பொது கர்மவினையினுடைய அடிப்படையில் அவர் இந்த சரீரத்தை எடுக்கிறார். அதை அவர் இங்கே சொல்கிறார். பகூனி, முதல் வரியில் பகூனி மே வியதீதானி ஜன்மானி, எனக்கு பல ஜென்மங்கள் கடந்து விட்டன. அதே மாதிரி என்ன சொல்ல போகிறார் கிருஷ்ணன், அர்ஜுன் உனக்கும் பல ஜென்மங்கள் கடந்து விட்டன அப்படிங்கிறார். பகவான் என்ன சொல்கிறார், எனக்கு பல ஜென்மம் கடந்து விட்டதுங்கிறார் கிருஷ்ணர். என்ன பல ஜென்மம்? 10 அவதாரம் எடுத்துட்டார், 10 உடல், மீன் அவதாரம், ஆமை அவதாரம், இப்படில வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம் பார்க்குறோமா இல்லையா? இத்தனை அவதாரம் பார்க்குறோம். இதை ஒருத்தர் சொல்கிறார், சயின்டிஃபிக்காக சொல்கிறார் ஒருத்தர். நம்மளுக்கு சயின்ஸ் எல்லாம் முக்கியம் கிடையாது, இப்படி எடுத்திருக்காரு அவ்வளோதான். அது என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு சயின்ஸில் ஒருத்தர் சொல்கிறார், முதல்ல ஜீவராசிகள் தோன்றுறது கடல்லையாம், மண் தண்ணிக்குள்ளே தான் ஜீவராசிகள் தோன்றுச்சான். அதெல்லாம் முதல் அவதாரம் என்ன அவதாரம்? மச்ச அவதாரம். அதுக்கு பிறகு என்ன பண்ணுச்சு, அந்த உயிரினங்கள் தரையிலையும் வாழ்கிறது மாதிரி தண்ணிலையும் வாழ்கிறது மாதிரி வந்துச்சான். அது ஆமை ரெண்டுலேயும் வாழும். இப்படி ஒருத்தர் சொல்கிறார் கணக்கு. பிறகு என்னாச்சு, ஆமை அவதாரம் பிறகு ஒரு மிருகம், தரையில் மட்டும் வராக அவதாரம்.
பிறகு என்னாச்சு, மனுஷனும் மிருகமும் சேர்ந்தது நரசிம்ம அவதாரம். பிறகு குள்ளமான மனிதன் கொஞ்சம் சின்ன உருவத்தில் வரா, இப்படி ஒவ்வொன்றா சொல்லி கடைசியில் கடவுள் கிருஷ்ண அவதாரம், கடவுள் அவதாரம் சொல்லி இப்படியெல்லாம் வந்துச்சுன்னு சில பேர் விளக்கம் சொல்லிக்கிறாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. அவதாரம் அந்தந்த காலத்தில் என்ன காரணத்துக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக பகவான் அந்தந்த சரீரத்தை எடுத்து தர்மத்தை காக்கிறார். இதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் இருக்குது. அந்த விளக்கத்தையும் இந்த சுலோகத்தினுடைய அர்த்தத்தையும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.